அப்போது மேற்பார்வைக்கு வந்த பாண்டிய மன்னன் அவரை எழுப்பி, "உடனே வேலை செய்" என்று கோபமாகச் சொன்னான். அவர் மறுத்தார். அதனால் மன்னன் பிரம்பால் அடித்தான். அந்த அடியை உலகிலுள்ள அனைவரும் உணர்ந்தார்கள். மன்னனும் அமைச்சர்களும் மக்கள் அனைவரும் அதிர்ந்தனர். அப்பொழுது கூலியாள் மறைந்தார். அப்போது மன்னன் உணர்ந்தான், இது சாதாரண மனிதன் அல்ல, இது சிவபெருமான். தனது பிழையை உணர்ந்தான் மன்னன். உலக மக்களுக்கு தன் இருப்பை உணர்த்தவும், தன்னையே தஞ்சமென்று அடைந்தவருக்கு உடனடியாக உதவ வருவேன் என்று உணர்த்த இறைவன் ஆடிய திருவிளையாடல் இது. இந்த இடத்திற்கு தற்போது மதுரையில் புட்டுத்தோப்பு என்று பெயர். இதன் விரிவான கதையானது மாணிக்கவாசகரின் திருவிளையாடல் புராணத்தில் 61வது படலத்தில் உள்ளது.